நீங்கள் சென்னையோட சென்ட்ரல் ஸ்டேஷன் பாருங்கள், அந்த பில்டிங்க்கு முன்னாடி முழுக்க ஸ்னோவாக இருக்குது. நேப்பியர் பிரிட்ஜ் பாருங்களேன், ரோடே தெரியாத அளவுக்கு ஸ்னோவால் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கு. மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய எல்ஐசி பில்டிங்கை பாருங்கள், இந்த பக்கம் மெரினா பீச்சை பாருங்களேன், பீச்சோட மண்ணே தெரியாத அளவுக்கு ஸ்னோவால் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கு. ஸ்கூல் பசங்க கூட பிடி பீரியட் விட்டாங்கன்னா ஸ்னோ வச்சு தான் விளையாடுவாங்க. இந்த மாதிரி உண்மையிலே ஸ்னோ ஃபார்ம் ஆச்சுன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆனால் ஏன் சென்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஸ்னோவே ஃபார்ம் ஆகிறது இல்லை தெரியுமா? ஏன்னா சென்னை வந்து ஈக்குவேட்டருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். இதனால என்ன ஆகும்னா சன்னோட ரேஸ் வந்து டைரெக்டாக சென்னை மேலே வந்து படும். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக மெயின்டைன் ஆகும். சென்னை சீ லெவலில் இருந்து வெறும் 6 மீட்டர் தான் உயரமாக இருக்கும். இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் மெயின்டைன் ஆகும். ஹில்ஸ் ஏரியாவை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ஏரோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சன்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. இதனால இந்த என்டையர் ரீஜனும் கொஞ்சம் ஹாட்டாக தான் ஃபீல் ஆகும். சென்னை ஒரு கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறதுனால கடல் என்ன பண்ணுவோம்னா சன்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு நைட் டைமில் எமிட் பண்ணும். இதனால் நைட் டைமில் வந்து அதிகமான டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகுது. கூடவே ஹிமாலயாஸ் என்ன பண்ணுதுன்னா நார்த்லேருந்து வரக்கூடிய கோல்டான விண்டை பிளாக் பண்ணிடுது. அண்ட் ஆல்சோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் வருதுல்ல, அதுவுமே நமக்கு வார்மான ஹேரை தான் கொண்டு வருது. இந்த மாதிரியான ரீசனால தான் சென்னைக்கு வந்து ஸ்னோ அப்படின்றது ஃபார்ம் ஆகிறதே இல்லை. இதெல்லாம் மீறி ஒரு மிராக்கிள் நடந்து சென்னையில் ஸ்னோ ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.